நண்டு கிரேவி வைக்கிறதுக்கு நண்டு கழுவி வச்சுருக்கு, நல்லா உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கு. அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லித்தழை இருக்குது, இஞ்சி பூண்டு ஜீரகம் பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சுருக்கு, தக்காளி 1 கிலோ, மஞ்சள் பொடி, உப்பு, ஜீரகம், குருமிளகு, கறி பவுட்ரு, மிளகுத்தூள், மல்லித்தூள், தேவையான அளவு எண்ணெய், உப்பு இருக்குது, புளி கரைச்சி வச்சுருக்கு, நண்டு 4 கிலோ நண்டு கழுவி வச்சுருக்கு. பாத்திரம் சாச்சு, எண்ணெய் சேர்த்துருக்காங்க தேவையான அளவு. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிட்டு சோம்பு சேர்த்துருக்காங்க, கருவேப்பிலை சேர்த்துருக்காங்க, வெங்காயம் சேர்த்துருக்காங்க, பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்காங்க. வெங்காயம் நல்லா வதங்கும். வெங்காயம் காஞ்சிட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்காங்க. மஞ்சள் பொடி சேர்த்துருக்காங்க, சீரக பவுட்ரு, கரம் மசாலா, மிளகு பொடி, மல்லிப்பொடி. மிளகுத்தூள் சேர்த்துருக்காங்க, தக்காளி சேர்த்துருக்காங்க, தண்ணி சேர்த்துருக்காங்க, மசாலா நல்லா வெந்துட்டு நண்டு தட்டுது. நல்லா கிண்டி விடுவோம்.
கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துருக்காங்க. கொஞ்சம் நல்லா வெந்து வந்த பிறகு உப்புச்சு பார்த்துக்கிட்டு உரப்பு வேணும்னா மிளகு தூள் சேர்த்துக்கிட வேண்டியதான். இங்கே யாரும் உரப்பு சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் வத்தி வரைச்சல கரெக்டாக இருக்கும். அது முனைதான் உடைச்சிட்டுனே நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அது கூட இப்போ தேங்காய் சேர்க்க போது, தேங்காய் அரைச்சி ஊற்ற போது, ஊரில் இருந்து வந்த தேங்காய், நல்லா விளைஞ்ச தேங்காய். குழம்பு ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். மல்லி இலை சேர்த்துருக்காங்க. இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இல்லை வீடியோ ஆன்ல எல்லாரும் சாப்பிடுவாங்க.